அபிமான் கொடுத்ததுக்கப்புறம் வேர் வளர்ச்சி செடி நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் பசபசப்பாக இருந்தது. ஓப்பனாக சொல்லாதுக்குண்ணே நல்லா இருந்துச்சு. இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிஞ்சை வந்து கரெக்டாக 2 ஏக்கரும் இன்ன வரைக்கும் எந்த கெமிக்கல் எதுவுமே போடலை. அது கெமிக்கல் மருந்து அடிக்கலை. சரிங்களா? இருந்தும் இப்போ செடியை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குதுங்கண்ணா. வணக்கங்கண்ணா. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா. என்னோட ஊர் வந்து வெள்ளப்பனேரி. என் பேர் மாதவன். இப்போது ஒரு 4 ஏக்கர் வந்து பருத்தி போட்டிருக்கேன். ஸோ 2 ஏக்கர் வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, யூரியா, பொட்டாஸ் இந்த மாதிரி போட்டு 2 ஏக்கர் தனியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 ஏக்கர் வந்து இந்த அபிமான் ஆர்கானிக்கில் பண்ணும்போது வந்து அதை விட இது ரிசல்ட் நல்லா இருக்குது. இப்போ என்ன இது அபிமான் வந்து ஃபஸ்ட்டு டோஸ் கொடுக்க சொன்னாங்க ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. அதாவது சின்ன ஆரம்பமாக இருக்கும்போதே கொடுத்து ஒரு 20 நாள் கழித்து மறுபடியும் ஒரு 5 லிட்ரு, ஒரு ஏக்கருக்கு 5 லிட்ரு கொடுத்துருக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் ஒரு 20 நாள் கழித்து களை வெட்டி அதுக்கப்புறமா வந்து தண்ணி பாய்ச்சும் போது ஒரு 5 லிட்ரு ஏக்கருக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் செடி ஓரளவுக்கு நல்லா அந்த உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் ஆர்பிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. அது ஒரு ஏக்கருக்கு 5 லிட்ரு. அபிமான் கொடுத்ததுக்கப்புறம் வேர் வளர்ச்சி செடி நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் பசபசப்பாக இருந்தது. ஓப்பனாக சொல்லாதுக்குண்ணே நல்லா இருந்துச்சு. இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, 2வது நல்லா அதாவது திடனாக இருக்கிறதுக்கு, நல்லா எப்படி காய் பறக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆர்பிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. ஆர்பிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பூ ஸ்டேஜ் வரும்போது FL77 இந்த இது கொடுக்க சொன்னாங்க. இது வந்து காலையில் ஒரு டைம் ஒரு 7 மணி டு 8 மணிக்குள்ளே கொஞ்சம் வெயில் நார்மலாக இருக்கும்போதே அடிக்கிற மாதிரி ஒரு ஏக்கருக்கு என்ன 5 லிட்டரில் ஒரு 15 டாங்கி ஸ்ப்ரே பண்ணிடும். 10 லிட்டருக்கு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 200 ml ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுங்க பூவுக்கு அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருந்தாங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிஞ்சை வந்து கரெக்டாக 2 ஏக்கரும் இன்ன வரைக்கும் எந்த கெமிக்கல் எதுவுமே போடலை. அது கெமிக்கல் மருந்து அடிக்கலை. சரிங்களா? இருந்தும் இப்போ செடியை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குதுங்கண்ணா.